ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இபிஎஸ் 95 பென்ஷன் சம்மந்தமாக நண்பர் ஒருவர் ஒரு சந்தேகத்தை கேட்டிருந்தார். அவர் கேட்டிருந்த சந்தேகம் தான் இதுதான். அதாவது இபிஎஸ் 95 பென்ஷனுக்கு ஒதுக்கப்படுற இந்த நிதிக்கு நமக்கு வட்டி கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தை கேட்டிருந்தார். இபிஎஸ் 95 பென்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 8.33% பிடிக்கப்படுது. அதாவது சராசரியாக ஒரு மாதத்துக்கு 1250, வருஷத்துக்கு 15,000 இந்த அமௌண்ட் ஆனது பிடிக்கப்படுது. இப்படி இபிஎஸ் 95 பென்ஷனுக்கு பிடிக்கப்படுற இந்த பங்களிப்பு அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான வட்டியும் கிடைக்காது. ப்ரோவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் ஆண்டுக்கு வட்டி விகிதம் அப்படிங்கிறது கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இபிஎஃப்ஓவை பொறுத்த வரைக்கும் பென்ஷனுக்காக பங்களிப்பு செய்யப்படுற இந்த அமௌண்ட்டுக்கு எந்த விதமான வட்டியும் ஏன் கொடுக்கறது இல்லைன்னா, ஏன்னா இபிஎஸ் 95 பென்ஷனை பொறுத்த வரைக்கும் முழுக்க கான்ட்ரிபியூஷன் செய்யறது நிறுவனம் மட்டும்தான். நிறுவனத்தில் வேலை செய்யற ஊழியர்கள்டேருந்து இபிஎஸ் பங்களிப்புக்கு எந்த விதமான அமௌண்ட்டும் பிடிக்கப்படுறதில்லை. இந்த ஒரு காரணத்தினால தான் இதுக்கு வட்டி விகிதம் அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லை. இபிஎஃப்ஓவை பொறுத்த வரைக்கும் பென்ஷனுக்காக பிடிக்கப்படுற இந்த பங்களிப்புக்கு வட்டி விகிதம் கிடைக்காது அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை உங்கள் நண்பர்கள் யாருக்காவது இந்த விஷயம் தெரியாமல் இருந்ததுன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த தகவலை தெரியப்படுத்துங்க.